தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை வரம் வேண்டுவோர் ஆடி பூர தினத்தன்று விரதம் இருப்பது எப்படி? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரும் விசேஷமான விழாக்களில் ஒன்றுதான் ஆடிப்பூரம். இந்த நாள் ஆண்டாள் அவதரித்த தினம் என்பதால் அனைத்து ஆண்டாள் கோவில்கள் மற்றும் வைணவ ஸ்தலங்களில் ஆடிப்பூர விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதேபோல ஆடிப்பூர தினத்தன்று அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் அம்பிகைக்கு வளைகாப்பு திருவிழா, ஊஞ்சல் உற்சவம் ஆகியவை சிறப்பாக நடைபெறும். இந்த பரிகாரத்தை வீட்டின் நடுக்கூடத்திலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்து செய்யலாம். உங்கள் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்பிகையின் படத்தை எடுத்து சுத்தம் செய்து ஒருவர் உட்காரும் அளவிலான பெரிய மனைப்பலகையை எடுத்து அதில் சிவப்பு நிற வஸ்திரம் வைத்து அம்பிகையின் படத்தை வைக்க வேண்டும். மஞ்சள், குங்குமம், சந்தனம் வைத்து பூக்களை சூட்டி அம்பிகையை அழகாக அலங்கரிக்க வேண்டும். 1 டஜன் கண்ணாடி வளையல் வாங்கி வளையலால் அம்பிகைக்கு மாலை கட்டி அணிவிக்கலாம். திருமணம், வளைகாப்பின் போது பெண்களுக்கு வைப்பது போல அம்மனுக்கு நலங்கு வைக்க வேண்டும். அம்மனின் கன்னம் மற்றும் பாதத்தில் சந்தனம் இட வேண்டும். சர்க்கரை பொங்கல், பாயாசம் என ஏதாவது ஒரு இனிப்பு அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அப்படி முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை கலந்த பால், பழம் கூட வைக்கலாம். பிறகு தூப தீப ஆராதனை காட்டி அம்மனை மனதார வழிபட வேண்டும். அதற்கு பிறகு அம்மனின் படத்தை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் வழக்கமாக இருக்கும் இடத்தில் வைத்து விடலாம். அந்த மனைப்பலகையை எடுத்து வந்து கிழக்கு மேற்காக போட்டு யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டும், ஆண் அல்லது பெண், அந்த மனைப்பலகையில் உட்கார செய்ய வேண்டும். அல்லது யாருக்கு குழந்தை பிறப்பதற்காக பரிகாரம் செய்கிறீர்களோ அவர்களை அந்த மனைப்பலகையில் உட்கார வைத்து அவர்களுக்கும் கன்னம், கைகளில் சந்தனம் பூசி திருமணம், வளைகாப்பு நடத்துவது போல நலங்கு அவர்களுக்கு வைக்க வேண்டும். பூக்கள், பன்னீர் தெளித்து அட்சதை போட்டு வீட்டில் உள்ள பெரியவர்கள் அவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடைபெற வேண்டும் அல்லது சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். மனைப்பலகையில் உட்கார்ந்திருப்பவர்களும், தாயே நீ அமர்ந்த பலகையில் உனது மடியில் அமர்வது போல் தற்போது நான் அமர்ந்துள்ளேன். சீக்கிரமே தற்போது நடப்பது போல எனக்கு திருமணம் அல்லது வளைகாப்பு நலங்கு நடைபெற வேண்டும். அதற்கு நீ மனமிறங்கி உனது அருளை எனக்கு தர வேண்டும் என்று அம்மனிடம் மனமுருகி கண்ணீர் விட்டு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது சுமங்கலி பெண் யாராவது தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை குழந்தை பிறக்க வேண்டும் என யாருக்காக பரிகாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும். அந்த பெண் தனது முந்தானையை ஏந்தி அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேங்காய் தெய்வீக தன்மை கொண்ட ஒரு பொருளாகும். அந்த தேங்காயை மடியில் கட்டி கொண்டு அப்படியே எழுந்து சென்று பூஜை அறையில் விழுந்து வணங்கிவிட்டு சுவாமி முன்பு அவற்றை வைத்து விடலாம். ஆடிப்பூர தினத்தன்று யாருக்காக பரிகாரம் செய்கிறீர்களோ அவர்கள் உபவாசமாக இருந்து இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது என்பது நல்லது. அப்படி உங்களால் முடியாவிட்டால் எளிமையான உணவினை ஆடிப்பூர தினத்தன்று எடுத்துக்கொள்ளலாம். பூஜை அறையில் வைத்த அந்த தேங்காயை உங்களுடைய தினசரி உணவில் இனிப்பு ஏதாவது செய்யும் போது அதில் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம். பழத்தையும் அந்த பெண் சாப்பிடலாம். வீட்டில் பூஜையை நிறைவு செய்த பிறகு அருகில் உள்ள அம்மன் கோவிலில் எந்த நேரத்தில் உற்சவம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து அந்த நேரத்தில் அம்மனுக்கு சாற்றுவதற்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளையல் வாங்கி அந்த ஆலயத்தில் கொடுக்கலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு வளையலை வாங்கி அர்ச்சகரிடம் கொடுத்தால் அதை அம்மனுக்கு சாத்திவிட்டு பாதியை பிரசாதமாக நமக்கு கொடுப்பார்கள். அந்த வளையலை திருமணம் ஆக வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அல்லது குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்கள் கையில் அணிந்து கொள்ளலாம். அடுத்த ஆண்டு ஆடிப்பூரத்திற்குள் இதேபோல திருமண வளையல் அல்லது வளைகாப்பு வளையல் அணியும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாயே என வேண்டிக் கொண்டு வாங்கி சென்ற வளையல்களை கோவில்களுக்கு வரும் பெண்களுக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் தானம் அளிக்கலாம். இந்த முறைப்படி ஆடிப்பூர தினத்தன்று பரிகாரம் மேற்கொண்டு விரைவில் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியத்தை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.